ஹாய் கைஸ், நான் வேலு. ஓகே, இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, பேச போறோம். ஃபைனான்சியல் சொல்யூஷன். இப்போ நம்ம ஒரு மெயின் ஸ்டூடெண்டா இருக்கோம். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி ஒரு வருஷம் வீட்ல கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னு சொல்லி உட்காந்துருப்போம். இப்பயும் நம்ம வீட்ல போய் எதுக்கு எடுத்தாலும் காசு வாங்க கொஞ்சம் கவலையா இருக்கும். சில வீட்ல ஓகே, அக்செப்டபிள். சில வீட்ல அவங்க படுற கஷ்டத்துல நம்ம வாங்குறதுக்கே யோசிப்போம். ஐயோ, இந்நேரம் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமே அப்படின்னு யோசிப்போமா. அதனால அவசரத்துல என்ன பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல வேலைக்கு சேர்ந்துருவோம். ம். அங்க சேர்ந்துட்டு படிக்கலாம்னு யோசிப்போமா, சேர்ந்துட்டு படிக்கலாம்னு சொல்லுவோமா. அப்ப என்ன தப்பாயிரும்னா, சேர்றப்ப நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டு படிக்கலாம்னு யோசிச்சிருப்போம். ஆமா தானே? ஆனா வேலை ஃபுல் டைமா பார்த்துட்டு படிக்கிறது பார்ட் டைமா பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படி ஆகுறனால என்ன ஆகும்னா, ஒரு வருஷத்துல கிளியர் பண்ற நம்ம 4 வருஷம் கழிச்சு கிளியர் பண்ணுவோம். 2 வருஷத்துல கிளியர் பண்ற நிலைமையில இருக்கிற நம்ம 7 வருஷம் கழிச்சு கிளியர் பண்ணுவோம். சிலர் போகாமலே விட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், என்னோட மெயின்ஸ் டேஸ்ல நான் என்ன பண்ணேன். எங்க வீட்ல ஒன்றும் வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. எங்க வீட்லயும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. வீட்டோட டோட்டல் மாச வருமானமே எவ்வளவு இருக்கும்னா 15,000க்குள்ளதான் இருக்கும். அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போய் இதுக்குள்ளதான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க, கோர்ஸ் வாங்கினேன், எல்லாமே இதுக்குள்ளதான் பண்ணோம். ஓகேவா? அதனாலதான் நான் எந்த அகாடமியும் சேர்ந்து படிக்கல கடைசி வரைக்கும். கின்ஸ் அகாடமி அது ஃப்ரீனால நம்ம அங்க தவியாச்சு. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த டயத்துல என்ன பண்றது, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா நம்மளுக்கு அதை விட கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட ஒரு சில நல்ல ஐடியாஸ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. சரியா? உங்களோட ஸ்கில்லு. இப்ப சிலருக்கு பாட தோணுதா, பாடுங்க. டான்ஸ் ஆட தெரியுமா, ஆடுங்க. ஆனா அதை எப்படி யூஸ் பண்றோம்ன்றது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல் டைமா படிக்கணும். வேலைக்கு போனா ஃபுல் டைமா படிக்கணும். வேலைக்கு போனா அதை பார்ட் டைமா தான் பண்ணணும். வேலைக்கு போறதை என்ன பண்ணணும், பார்ட் டைமா தான் பண்ணணும். நீங்க ஒரு நல்ல டான்ஸரா இருந்துட்டு போங்க, ஃபுல் டைம் படிங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு டீம் இருக்கும், அவங்க கூட சேர்ந்து போய் ஒரு ஈவெண்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னோட ஸ்கில் என்னன்னா டீச்சிங் தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வேலை நான் என்னோட ஸ்கில்லை வச்சு என்ன பண்ணேன்னு சொல்றேன். உங்களோட ஸ்கில்லை வச்சு நீங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் பிஎஸ்சி கிராஜுவேட் முடிச்சதுமே வீட்டுல காசு வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணனால ஒரு டியூஷன் சென்டர் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு டியூஷன் சென்டர்ல போய் மேக்ஸ் நான் எடுக்கிறேன்னு 12th மேக்ஸ் எடுத்தேன். நம்ம பசங்க தான் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சுத்துவாங்களே, என்ன பண்ணுவாங்க, எதை பார்த்தாலும் மச்சான் ஜெராக்ஸ் கடைக்கு போனோம்னா ஜெராக்ஸ் பிசினஸ் பண்ணலாம், டீ கடைக்கு போனா டீ கடை வைக்கலாம், இப்படி சொல்றவங்க என்ன பண்ணாங்க, நான் டியூஷன் போறதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், நம்மளே ஒரு டியூஷன் சென்டர் போட்டுருவோம்டா. அப்போல்லாம் நான் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணல, ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. நம்மளே ஒரு டியூஷன் சென்டரை போட்டுருவோம்டான்னு சொந்தமா வீட்டு மாடியிலேயே ஒரு லைட்டை போட்டு டியூஷன் ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன ஆசைனா, ஃப்ரீயா ஒரு டியூஷன் எடுக்கணும்ன்ற ஆசை. பட் அந்த டயத்துல நம்ம ஃபினான்சியல் சுச்சுவேஷன் வேற. ஸோ வித் மினிமம் காஸ்ட் என்ன வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம தேவை என்னவோ அதுக்கு தாங்க வேலைக்கு போகணும். இந்த பார்ட் டைமா போறது, உனக்கு 20,000 சம்பளம் தரேன், 7 மணி நேரம் வேலை பாரு அப்படின்னா, என் தேவை 5,000 தானா? 2 மணி நேரம் வேலை பார்க்கறேன், மந்த்லி சொல்றேன். இது மந்த்லி 2 மணி நேரம் வேலை பார்க்கறேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்க்கறேன், எனக்கு 5,000 கொடுங்க போதும். நான் 7 மணி நேரம் வேலை பார்த்து 20,000 எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துடணும். அதுதான் நம்மளோட வேலை. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னது, படிக்கிறதா தான் இருக்கணும். ஃபினான்ஷியலி இப்போ ஸ்டேபிள் ஆகுறதுக்கு ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப். நம்மளுக்கு மாசத்துக்கு எவ்வளவுங்க தேவைப்படும்? நான்லாம் ஒரு நாள் செலவை 30 ரூபாயில முடிச்சிருக்கேன். ஒரு நாள் டோட்டல் செலவை 35 ரூபாயில முடிச்சிருக்கேன். கின்ஸ் அகாடமியில படிக்கிறப்ப டோட்டல் செலவு அவ்வளவுதான் ஆகும். மந்த்லி எனக்கு செலவே இன்டூ 30 தான் ஆகும். 900ல முடிஞ்சிடும்.
எப்பயாவது மேக்சிமமா செலவு பண்ணா 1500 2000 தான் மந்த்லி செலவு. நமக்கு அவ்வளவுதான் மாச செலவு ஆகும். ஓகேவா? வீட்ல இருந்து படிக்கிறோம்னாலும் நமக்கு அதான் ரெண்ட் கிடையாது. சாப்பாடு வீட்ல போட்டுருவோம். என்ன செலவு? 2 நேரம் டீ குடிப்போம். அதுதானே. அகாடமில இருக்கப்ப அதேதான். நாங்க காலையில அம்மா உணவகம், மதியம் அகாடமி சாப்பாடு, நைட் ரூ. 1 இட்லி முடிச்சிருவோம் டேவ. அங்கெல்லாம் அவ்வளவுதான். 2 டீ நடுவுல அடிப்போம். வேணும்னா காஃபி குடிப்போம். எதுக்கு? சாயந்தர நேரம் வேகா இருக்கேன்னு. அவ்வளவுதான் முடிப்போம். சோ நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையே இவ்வளவுதான் இருக்கும். மேக்சிமமா செலவு பண்ணா 4500 பண்ணுவோம். இதுக்கு மேல ஒரு பேச்சுலரா இருந்தோம்னா இவ்வளவுதான் செலவு நம்மளுக்குன்னு இருக்கும். ஃபேமிலிய பாத்துக்கணும். அதெல்லாம் நம்ம ஃபுல் டைம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம், பேங்கர் ஆனதுக்கு அப்புறம் நீ சம்பாதிக்கிற மொத்த காசும் ஃபேமிலிக்கு தான். ஓகேவா? வீட்டுக்கு தான் போக போகுது. இப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷம் நம்மள பாத்துக்குவோம். வீட்டுல இருக்கவங்கள கஷ்டப்படுத்தாம நம்மள பாத்துக்கணும்னா, நம்மளோட ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உனக்கு ஸ்கில்லே இல்லைனாலும் 1 வருஷம் படிச்சிருக்க. இந்த வீடியோ மெயின்லி ஃபார் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும்தான் இது. ப்ரிலிம்ஸ் ஆஸ்பிரன்ஸ் பார்ட் டைம்னு யோசிக்கவே கூடாது. ஃபுல் டைமா உட்காந்து எல்லா சப்ஜெக்டும் கான்செப்ட் ஏத்தணும். 1 வருஷம் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷ், சிஏ படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. சிஏ இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வெல்வெர்ஸ்டா இருப்பீங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வெல்வெர்ஸ்டா இருப்பீங்களா? நிறைய ஃப்ரீலான்சிங் சான்சஸ் இருக்கு. எல்லா வெப்சைட்டுக்கும் மெயில போட்டு விடுங்க உங்க ரெஸ்யூம் எடுத்து. என்னால இந்த சப்ஜெக்ட் நல்லா பண்ண முடியும், எதுவும் வேக்கன்ட் இருக்கான்னு மெயில் போடுங்க. தாராளமா போடுங்க. எவ்வளவு டீம்ஸ் இருக்கு உள்ள தெரியுமா? கண்டென்ட் டெவலப்மெண்ட், கண்டென்ட் கிரியேஷன் டீம் இருக்கும். அந்த கண்டென்ட் வெரிஃபிகேஷன் டீம் இருக்கும். இந்த 2 டீம்ல மட்டும் அத்தனை வெப்சைட்ல அவ்வளவு சான்சஸ் இருக்கு. நம்ம வெப்சைட்லயே இப்போ ரீசெண்டா பிக்சர் சேனல்லயே கண்டென்ட் கிரியேஷன் டீம் எடுத்தோம். சோ உங்களுக்கு இந்த ஸ்கில்ல ஏதோ ஒண்ணு வெல்வெஸ்டா இருக்கீங்கன்னா அதுக்கு போடணும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். டியூஷன் எடுத்தோமா? 1 வருஷம் டியூஷன் எடுத்தேன். 1 வருஷம் எடுக்கிறப்ப, அதாவது 21 ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணது, 2022 மேல ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா 12th மேக்ஸை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. 12th மேக்ஸ் நான் நல்லா எடுத்தாலும் இதனால எனக்கு மந்த்லி 7000 சேலரி வந்தாலும், 2000 சென்ட்ரலையும் வீட்டுல போட்டதுல ஒரு 5000 வந்தாலும், இதை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்றப்ப ஸ்டாப் பண்ணணும். நம்மளோட ஸ்கில் எவ்வளவுதான் இருந்தாலும் அது நம்மளோட பேங்கிங் சப்ஜெக்டுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகுனா மட்டும்தான் பண்ணணும். நீ ஒரு 5 ஹவர்ஸ் வேலை பார்க்குற, நான் வந்து 2 மணி நேரம் வெளியே, 2 மணி நேரம் வீட்டுலன்றப்ப 5 ஹவர்ஸ் வேலை பார்க்குறோம். 5 ஹவர்ஸ்க்கு எனக்கு சேலரி வர்றது ஓகே. அந்த 5 ஹவர் என்னோட நாலேஜை ஏத்திக்க முடியுமா? பேங்கிங் ரிலேட்டடா என்னோட நாலேஜை ஏத்திக்க முடியுமா? அப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், பேங்க்குக்கு எங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அங்க டீச் பண்ண போலான்னு போனேன். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண இடம் டைம் இன்ஸ்டியூட், 2வது ரேஸ் இன்ஸ்டியூட். 2 இடத்துலயும் ரெசியூமை தூக்கிட்டு போயிட்டோம். முதல் நாளே காலேஜ் முடிஞ்ச மறுநாள். இந்த டயத்துல எனக்கு எம்எஸ்சி வேற முடிஞ்சுச்சு. இல்ல 23ல எம்எஸ்சி முடிஞ்சுச்சு. நடுவுல 1 வருஷம் காலேஜ் படிக்கிறேன்னு ஏமாத்திட்டு பேங்கிங் படிச்சேன் 3 அரியரை போட்டு. சோ இது ஒரு வழி. நம்ம வயசு வந்து 21 to 23 தான் இருக்கணும். 21 to 23 தான் இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் வீட்டுல வேலைக்கு ப்ரெஷர் பண்றாங்களா? போஸ்ட் கிராஜுவேட் பண்றேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் படிங்க. 2 வருஷம் படிங்க. வீட்டுல பாக்குறவங்க நீங்க படிக்கிறீங்கன்னு தான் பார்ப்பாங்க, என்ன சப்ஜெக்ட்னு பார்க்க மாட்டாங்க. 2 வருஷம் முடியிறப்போ உன் கையில ஒரு டிகிரியும் இருக்கும், ஒரு வேலையும் இருக்கும். ஓகேவா? டெய்லி லைப்ரரி கிளம்பி போயிடணும். உட்காந்து படிக்கிறேன். ஓகேவா? சரி, 23ல எம்எஸ்சி முடியுதா? அப்ப என்ன பண்ணணும்ன்றப்ப 2 இன்ஸ்டியூட்ல போய் ரெசியூமை கொடுத்தோம். 2 பேரும் செலக்ட் பண்ணேன். ஆனா 3ஆவதா ஒரு இன்ஸ்டியூட்ல கொடுத்தேன். இது வந்து எங்க ஊர்ல இருக்க ஒரு சின்ன அகாடமி, ஆச்சாரியா இன்ஸ்டியூட். நீட் ஜேஇ எடுக்கிறவங்க பார்ட் டைமா ஒரு ஆப்டிடியூட் ஸ்டாஃப் தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா இங்க பார்த்தா ஃபுல் டைமா பார்க்கணும். ஃபுல் டைம் மீன்ஸ் ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சும் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்க 2 ஹவரா ஒரு நாளைக்கு வேலைன்ட்டாங்க. 1 ஹவருக்கு 315 தருவாங்க. 2 ஹவருக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 700. வீக்லி 2 நாள் இல்ல 3 நாள் வேலை இருக்கும். தாராளமா சேலரி வந்துச்சு. மந்த்லி சாலிடா எனக்கு ஒரு 6000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 6000. அப்புறம் இந்த ஃப்ரீலான்சிங் சொன்னா அந்த மாதிரி நம்ம போட்ட ஒரு இடம் தான் கைட்லியோட வெரிஃபிகேஷன் டீமுக்கு போயிட்டேன். அதுல ஒரு 2000. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பார்த்தேன்னா 5 ரூபாய் ஒரு கொஸ்டினுக்கு.
வெரிஃபிகேஷன் தான் பார்த்தேன். மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 10 ரூபா. சாலிடா ஒரு நாள் உட்காருவேன். மெயின்ஸ் பிடிஎஃப் வருதா, 20 கொஸ்டின் இருக்கும். அதுல 4 டிஏ. இங்கதான் டிஏ நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆனது. 4 டிஏ டெய்லியும் சேலரிக்காகன்னு பார்க்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல சேலரிக்காக 4 டிஏ பார்க்க ஆரம்பிச்சது. டே எண்ட்ல 4 டிஏயும் லேர்ன் பண்ணியாச்சு, 200 ரூபாய் சம்பாரிச்சாச்சு. இதுதான் நான் பண்ணது. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். உங்களை சுத்தி எங்கெங்கெல்லாம் அதுக்கு ஆஃபர் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பார்ட் டைமா அதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுவுமே இல்லையா, ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பா வெல்வர்ஸ்டா இருக்கணும். 4ல ஒரு சப்ஜெக்ட்ல வெல்வர்ஸ்டா இருக்கணும். இல்ல நான் ஒரு சப்ஜெக்ட்லயும் வெல்வர்ஸ்டா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடே போகக்கூடாது, வெல்வர்ஸ் ஆகணும். ஓகேவா? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்ட் வெல்வர்ஸ் ஆகணும். ஓகேவா? 2 சப்ஜெக்ட்ல வெல்வர்ஸ் ஆயிட்டு அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? இது எதுவுமே இல்லையா, பெத்தவங்க கால்ல விழுந்துருங்க. ஐயா எனக்கு டெய்லி மதிய சாப்பாடு மட்டும் கட்டி கொடுங்கன்ட்டு ஊர்லயே ஒரு லைப்ரரி இருக்கும். போய் உட்காந்துருங்க, நாள் ஃபுல்லா படிங்க. இந்த பார்ட் டைம் பார்த்துட்டு படிக்கிறவனை விட இங்க ஃபுல் டைம் படிக்கிறவன் தான் வேகமா பாஸ் ஆவான் என்ன கேட்டா. உங்களால வீட்டுல காசு வாங்கிட்டு என்னால படிக்க முடியும், சஸ்டெயின் பண்ணிட முடியும் இந்த ஒரு வருஷத்தைனா தாராளமா பினான்சியலா எதிர்பார்க்காம ஃபுல் டைம் உட்காந்து படிச்சிருங்க காலில் விழுந்து. இல்ல நான் வேலைக்கு போய் தான் ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் தான், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா வந்தேன். இந்த வீடியோ மெயினா வந்தது இதை சொல்றதுக்காக தான். ஓகேவா? உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். என்னென்ன ஃப்ரீலான்சிங் இருக்கும், சப்ஜெக்ட் ரிலேட்டடா போறீங்கன்னா ஃப்ரீலான்சிங் இருக்கும். நம்ம வெப்சைட்லயே நீங்க மெயில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கு, இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஸ்கில் இருக்கு, இல்ல எடிட்டிங் பண்ண தெரியும், ஐ மீன் எப்படின்னா கண்டென்ட் டைப்பிங் பண்ண தெரியும், டைப்பிங் பண்ண தெரியும், எடிட்டிங் பண்ண தெரியும், அது போக கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியும், கண்டென்ட் வெரிஃபை பண்ணுவேன். எது இருந்தாலும் நம்ம வெப்சைட்டுக்கே மெயில் போடுங்க. அபித்தனை பார்த்துட்டு உங்களுக்கு கேபபிள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எடுத்துருவாரு. ஓகேவா? ஸோ நம்ம வெப்சைட்டுக்கே மெயில் போடுங்க. இல்லையா மிச்ச வெப்சைட்டுக்கும் போட்டு வைங்க, எல்லா வெப்சைட்டுக்கும் போடுயா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வெப்சைட்டுக்கும் மெயில போடுங்க. ஐ ஹாவ் கேபபிள் டு டூ திஸ், இஃப் தெர் இஸ் எனி வேக்கண்ட் ஓப்பனா கேட்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இதுவும் இல்லையா, டீச் பண்ண போங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் நல்லா இருக்கு, ரீசனிங் நான் சூப்பரா எடுப்பேன், இந்த மாதிரி ரீசனிங் எடுக்க முடியாதுன்னு ஒரு கேபபிள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டீச் பண்ணுங்க. பக்கத்திலேயே 4-5 அகாடமி இருக்கும் உங்க ஊர்லயே. பார்ட் டைமா டீச் பண்ணணும்னு கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் தான் எடுக்க சொல்லுவான். இந்த டயத்துல உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், இப்ப ரீசனிங் தான் எடுக்கிறீங்கன்னா ரீசனிங் சப்ஜெக்டும் வளரும், சப்ஜெக்டும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 5 மணி நேரம் நீ ரீசனிங் படிச்சேன்னா அடுத்து ரீசனிங் படிக்க தேவையில்ல. அவனுக்கு ப்ரிப்பரேஷன் ஒரு 2 மணி நேரம் பண்ணுவேன், 7 மணி நேரம் ரீசனிங்ல வெல்வர்ஸ் ஆகுறதுக்கு உனக்கு நீயே யூஸ் பண்ணிக்குவ. இது போக மிச்ச டயத்துல டெஸ்ட் தான் போட தேவைப்படும். ஏன்னா ஆல்ரெடி நீ ஒரு சப்ஜெக்ட் வெல்வர்ஸ், இன்னொரு சப்ஜெக்ட் ஏற்றி வச்சிருப்ப, இன்னொரு சப்ஜெக்ட் மட்டும் தனியா படிக்கணும், ஒரு டெஸ்ட் போடணும், இவ்வளவுதான் உன் வேலை. இது 3 இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருந்தா அதை எங்கேயாவது யூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இப்ப கேர்ள்ஸ்லாம் டெய்லரிங் பண்ண தெரியும், தாராளமா பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் அதுக்குன்னு ஷெடியூல்ல ஒதுக்கி வச்சிருங்க. என்னோட ஷெடியூல்ல 2 ஹவர்ஸ் என்னோட சேலரிக்காக, என்னோட பார்ட் டைம் வேலைக்காக ஒதுக்கிட்டீங்கன்னா இந்த இது வரப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா பினான்சியலா ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். வேகமா வேலைக்கு போகணுன்ற ப்ரெஷர்ல பிரைவேட் வேலைக்கு போக மாட்டேன். நான் போன வாரம் ஐடிபி போட்டதுல எவ்வளவு நல்ல கமெண்ட் வந்துச்சோ 1-2 நெகட்டிவ் ரிவ்யூவும் வந்துச்சு, நீ இதை பத்தி இப்படி பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா பிரைவேட்ல வேலைக்கு போகாதன்னு சொல்லல, அங்க போயிட்டு படிக்கணும்னு எதிர்பார்க்காத, அதுதான் சொல்றேன். இங்க போயிட்டு பிரைவேட்ல போயிட்டு படிக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா முடியாது. ஓகேவா? சோ அவசரத்துல இந்த மாதிரி பினான்சியல் டிபெண்டன்ஸ் இல்லாம இருந்தோம்னா அவசரத்துல நம்ம வேலைக்கு போக மாட்டோம். ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் வேலை 2 வருஷம் இந்த பார்ட் டைம் வேலையை வச்சு ஒரு 4500 சம்பாரிச்சு நம்ம லைஃப் ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ ஓட்டிட்டோம்னா அடுத்து லைஃப் லாங் 45,000மோ 75,000மோ சம்பளம் வாங்க போறோம். ஓகேவா? இது ஒன்றும் கடைசி வரைக்கும் இந்த சேலரி இல்லை. இங்க ஸ்டார்ட் பண்றவன் முடிக்கிறப்போ 1.5 லட்சம் வாங்குவான், இங்க ஸ்டார்ட் பண்றவன் முடிக்கிறப்ப 2.5 லட்சம் 3 லட்சம் வாங்குவான். ஓகேவா? அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த 2 வருஷம் அவசரப்பட்டு பிரைவேட்ல ஃபுல் டைம் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமா படிக்காதீங்க. அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ மெயினா. படிச்சா ஃபுல் டைமா படிங்க, பார்ட் டைமா வேலைக்கு போங்க. சரியா?
ஓகே. முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.